ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இந்த வீடியோ டெடிகேட்டட் டு பிரியாணி லவர்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு எல்லாத்தோட ஃபேவரட்டான மட்டன் பிரியாணி தான் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக சிக்கன் பிரியாணி செய்வோம், தம் பிரியாணி செய்வோம். பட் இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். சிம்பிளாக இருக்கேன்னு யோசிக்க வேணாம், சூப்பராகவே இருக்கும். ஸோ வாங்க இன்ட்ரெஸ்டிங்காக சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். பிரியாணி லவர்ஸ் வீடியோட எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பிரியாணி பண்ணுறதுக்காக ஒரு குக்கர் பேனில் நான் டைரெக்டாக மட்டன் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு சிக்கன்னா நம்ம எதுவுமே குக் பண்ண தேவையில்லை. பட் மட்டன் பிரியாணி பண்ணும் போது இருக்கிற ஃப்ளஷ் எல்லாத்தையுமே நம்ம குக் பண்ணணும். அதனால நான் 250 grams ஆஃப் மட்டன் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன், அந்த மட்டன் ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அண்ட் ஒரு ப்ரோ டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் தொட்டியோட சின்ன பீஸை மட்டன் குக் ஆகும்போது ஆட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆக. நம்ம சிக்கன்லாம் நல்லா குக் ஆகணும் அப்படின்னா, டெண்டராக இருக்கணும் அப்படின்னா கர்டு ஊற்றி வைப்போம். அது மட்டனுக்கு ஒர்க் ஆகாது. இன்ஸ்டெட் நம்ம இந்த மாதிரி தேங்காய் தொட்டியோட ஒரு பீஸ் ஆட் பண்ணலாம். நல்லா மட்டன் சாஃப்டாக டெண்டராக இருக்கும். ஸோ இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இந்த மட்டனோட சாஃப்ட்னஸ்க்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நான் இன்னைக்கு பிரியாணி செய்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸ் இல்லாமல் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். பிரியாணிக்குனாலே நம்ம சீரக சம்பா ரைஸ் தான். ஸோ அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, ஊற வைக்க வேண்டாம். இப்போது பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சம் நிறையா இஞ்சி அண்ட் கொஞ்சம் பூண்டு. ஏன்னா மட்டனோட ஃப்ளேவர் ரொம்ப இருக்கக்கூடாது, மைல்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ரொம்ப திக் அண்ட் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிற இந்த பேஸ்ட் கூட நம்ம ஒரு கப் அகைன் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது கூட ஒரு பச்சை மிளகாயும் வேணும்னா ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம், இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மட்டன் குக் பண்ண அதே வெசலில் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அப்போ தான் ஃப்ளேவர்லாம் அப்படியே இருக்கும். நான் ஆல்ரெடி கீ ஆட் பண்ணிவிட்டு அது கரைஞ்சிருச்சு. அது கூட நம்ம மசாலா ஸ்பைஸான ஸ்டார் அனீஸ், பே லீஃப், கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஆனியன்ஸை நல்லா இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். யூஸ்வலாக ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்வீட்னஸ் இருக்கும். அதுவே நீங்கள் ஆனியன்ஸை டைஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அது காரமான ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஆனியன்ஸை எந்த ஷேப்பில் கட் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களோட ரெசிபியோட டேஸ்ட்டை மாற்றுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ எந்த ரெசிபிக்கு எந்த மாதிரியான சைஸ் ஆனியன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்றதை பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஆனியன்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது இது கூட நம்ம தேவையான அளவு தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் 2 பெரிய வெங்காயமும் 3 மீடியம் சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு ஜூசினஸ்க்காக தான். நீங்கள் வேண்டாம்னா ஒரு தக்காளியை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளிலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் இந்த புதினா எல்லாம் வாய்க்கு வரும், அது நல்லா இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் புதினாவை அரைச்சி ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே தான் ஆட் பண்ண போகிறேன். பட் புதினாவை நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணாதான் ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அரைச்சி ஆட் பண்ணுறதை விட. இப்போது தக்காளி எல்லாமே குக் ஆயிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்ச பேஸ்ட் தான் இது. ஸோ அதையும் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப காரமாக போயிடும். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காக. உங்களுக்கு அது வேண்டாம், பிரியாணியோட இந்த எல்லோயிஷ் கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதையுமே ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆயிரும். இது கூட நம்மளோட புதினாவை போட்டுக்க போகிறோம். புதினா ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாகவே புதினா சுருங்கிடும். இப்போ வரைக்கும் நம்மளோட ரெசிபியில் எங்கேயுமே சால்ட்டே ஆட் பண்ணலைங்க. மட்டன் குக் ஆகும்போது மட்டும்தான் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையுமே நீங்கள் நோட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பாருங்கள், புதினா ஆட் பண்ண உடனே நல்லா ஒரு மசாலாவோட டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. ஸோ இந்த
டெக்ஸ்சர் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் பிரியாணியோட ப்ராசஸ் கரெக்டாக தான் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த மட்டன் அண்ட் அதோட ஸ்டாக்கோட சேர்த்தியே நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து ஆல்ரெடி 10 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டாங்க, குக் ஆயிடுச்சு. அண்ட் அகைன் நம்ம பிரியாணி கூட 3 to 4 விசில்ஸ் வைக்கும் போது நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் 250 கிராம்ஸ் மட்டனுக்கு 250 கிராம்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கும் போது தான் அந்த பிரியாணி நல்லாயிருக்கும். இது போத் மட்டனாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், இல்லை ப்ரானாக இருக்கட்டும், நீங்கள் ஏதோ ஒரு குவான்டிட்டியை ரெட்யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ப்ராப்பராக கிடைக்காது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீரக சம்பா ரைஸை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லோவாக ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ரைஸ் ஆட் பண்ணி மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல ரைஸுக்கும் மசாலாவுக்கும் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். மட்டனில் ஆல்ரெடி இருக்கிறதுனால இப்போ நீங்கள் பார்த்து ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். நான் வந்து 2 கிளாஸ் தேங்காய் பாலும் 3 கிளாஸ் வாட்டரும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 கிளாஸ், அப்படி இல்லை புதினா 1 கிளாஸ், இந்த புதினா ஜூஸ் 1 கிளாஸ் அப்படின்னு சொல்லியுமே நீங்கள் ஆட் பண்ணலாம். எல்லாமே ப்ராப்பரான குவான்டிட்டியில் தான் இருக்கும் அண்ட் ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும். ஸோ அதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 3 to 4 விசில்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட வண்டர்ஃபுல்லான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்களோட சண்டே கிரேவிங்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான பிரியாணி. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மட்டன் பிரியாணி ப்ராப்பராக வரதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த சண்டே உங்களோட ஃபேமிலி அண்ட் குழந்தைங்க எல்லாத்துக்குமே இந்த பிரியாணியை செஞ்சு கொடுத்து அசத்துங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.